வணக்கம். வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு தோணும் இல்லையா? "எப்பா! என்ன வாழ்க்கைடா இது? காலையில எழுந்திரிச்சதிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒரே ஓட்டம். மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட அமைதி இல்ல." இப்படி ஒரு போர்க்களத்துல வாழ்ற மாரி உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? இன்னைக்கு நாம பேசப்போற தலைப்பு இதுதான். மனசு ஏன் இப்படி அலைபாயுது? இத அடக்க முடியுமா? இல்ல இது கூடவே தான் வாழணுமா? அருமையான ஒரு தொடக்கம். நீங்க சொன்ன அந்த போர்க்களம்ங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. ஏன்னா, நிஜமான போர் வெளிய நடக்கிறத விட, நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போர்தான் ரொம்ப உக்கிரமானது. நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல அர்ஜுனர்கள்தான். கையில் வில் அம்பு இல்லையே தவிர, மனசுக்குள்ள குழப்பம், பயம், கோபம்னு ஆயிரக்கணக்கான அம்புகள் பாய்ஞ்சிட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா, இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த போர நிறுத்தணும்னு நான் நெனைக்கிறேன். கோபப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஆனா, எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அத தடுக்க நெனைக்கிறேனோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அது வேகமா திரும்பி வருது. இது ஒரு விசித்திரமான வலையா இருக்குல்ல? கண்டிப்பா, இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? நீங்க எதை எதிர்த்து சண்டை போடுறீங்களோ, அதுக்கு நீங்களே தான் சக்திய கொடுக்கறீங்க. மனசோட இயல்பே அதுதான். நான் கோபப்பட மாட்டேன்னு நீங்க நினைக்கும்போது, உங்க முழு கவனமும் அந்த கோபத்தின் மேலதான் இருக்கு. மனசோட சண்டை போடுறது, நிழலோட சண்டை போடுற மாதிரி. ஜெயிக்கவே முடியாது. ஆனா, சோர்வு மட்டும்தான் மிஞ்சும். நிழலோட சண்ட போடுறதா கேட்கவே புதுசா இருக்கு. அப்போ மனசுல எதிர்மறையான எண்ணங்கள் வந்தா, அத அப்படியே விட்டுடணுமா? அது ஆபத்து இல்லையா? இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க வீட்ல ஒரு மின்விசிறி ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அது பயங்கர வேகமா சுத்துது. இப்போ அத நிறுத்தணும்னா நீங்க என்ன செய்வீங்க? சுவிட்சை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவேன். சரி, சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே அந்த விசிறி நின்னுடுமா? இல்லையே! அது வேகமா சுத்திக்கிட்டு இருந்ததால, சுவிட்ச ஆஃப் பண்ணாலும் கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அந்த வேகம் குறைய கொஞ்ச நேரம் ஆகும். மிகச் சரியா சொன்னீங்க. நம்ம மனசும் அந்த மின்விசிறி மாதிரிதான். நீங்க பல வருஷமா, பல ஜென்மமா சேர்த்து வச்ச பழக்க வழக்கங்கள், ஆசைகள், கோபங்கள் தான் அந்த மின்விசிறியோட வேகம். அதாவது மொமெண்டம். இப்ப நீங்க திடீர்னு எனக்கு அமைதி வேணும்னு முடிவு பண்ணி ஸ்விட்சை ஆஃப் பண்றீங்க. ஆனா மனசு உடனே நிக்காது. பழைய வேகத்துல அது சுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஓ! அப்போ நான் தியானம் பண்ண உட்காரும்போது, எனக்கு இன்னும் அதிகமான எண்ணங்கள் வர்றதுக்கு இதுதான் காரணமா? அதான் உண்மை. நீங்க ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆனா விசிறி இன்னும் சுத்துதுன்னு பயந்து போய் மறுபடியும் போய் சுவிட்ச போடுறீங்க. அதாவது வர்ற எண்ணங்களை பார்த்து பயந்து, ஐயோ மறுபடியும் கோபம் வருதே, பயம் வருதேன்னு பதறுறீங்க இல்லையா? அந்த பதற்றம் தான் மறுபடியும் சுவிட்சை ஆன் பண்ற செயல். அடடே! இது ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ, அந்த விசிறி தானா நிக்கிற வரைக்கும் நான் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணுமா? கைய வச்சு நிறுத்த முயற்சி பண்ணக்கூடாதா? கைய வச்சு ஓடுற விசிறிய நிறுத்தப் பார்த்தா என்னாகும்? கைதான் வெட்டுப்படும். ரத்தம் தான் வரும். அது மாதிரிதான் ஓடுற எண்ணங்களை அடக்க முயற்சி பண்ணா மன உளைச்சல் தான் அதிகமாகும். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்களா? அதாவது அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நிறுத்திட்டீங்களா? அப்போ சும்மா இருங்க. அதுவா வேகம் குறைஞ்ச ஒரு கட்டத்துல நிக்கும். நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில சும்மா இரு அப்டின்னா என்ன அர்த்தம்? நான் வேலைக்கு போக வேண்டாமா? குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? சும்மா இருந்தா சோறு எப்படி கிடைக்கும்? சிரித்துக்கொண்டே, இதுதான் நிறைய பேருக்கு வர்ற குழப்பம். சும்மா இருத்தலுங்கிறது வெளியே இல்ல. உள்ளே, அகத்தில் சும்மா இருக்கணும். புறத்தில் சுறுசுறுப்பா இருக்கணும். இதுக்கு பேருதான் கர்மயோகம். கொஞ்சம் குழப்பமா இருக்கு. உள்ள சும்மா, வெளிய வேல. இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு சர்ஜன் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு ஆபரேஷன் பண்றார். அவர் கை மிக துல்லியமா கத்திய பிடிச்சு வேலை செய்யுது. ஆனா அவர் மனசுக்குள்ள ஐயோ ரத்தம் வருதே, ஐயோ பிழைப்பாரா மாட்டாரா அப்படின்னு அழுதுகிட்டோ பதற்றப்பட்டோ இருந்தா
அவரால அந்த ஆபரேஷனை சரியா செய்ய முடியுமா? முடியாது. கை நடுங்கும். நோயாளிக்கு தான் ஆபத்து. சரியா சொன்னீங்க. அந்த சர்ஜன் வெளிய மிக தீவிரமா செயல்படுறார். ஆனா உள்ள அவர் மனசுல ஒரு அமைதி, ஒரு நிதானம், ஒரு சும்மா இருக்கும் நிலை இருக்கு. அந்த உள் அமைதிதான் வெளி செயலை அழகாக்குது. நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போதும், வீட்ல இருக்கும் போதும், வெளிய உங்க கடமையை 100% செய்யுங்க. ஆனா உள்ள அந்த முடிவுகளப் பத்தியோ, பாராட்டுக்களைப் பத்தியோ கவலைப்படாம ஒரு சாட்சியா இருங்க. சாட்சி அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நான் யாருங்கிற கேள்வி வருது இல்லையா? எனக்கு கோபம் வருது, எனக்கு பசிக்குதுன்னு சொல்றோம். அப்போ அந்த உணர்ச்சிகள் தானே நான்? இல்ல, அங்கதான் நாம ஏமாறுறோம். தியேட்டர்ல படம் பாக்குறீங்க. திரையில, ஸ்கிரீன், ஒரு தீ விபத்து காட்சி வருது. நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. அதனால அந்த வெள்ளைத் திரை எரிஞ்சு போகுமா? எரியாது. திரை அப்படியே தான் இருக்கும். காட்சி மாறின உடனே திரை பழையபடி வெள்ளையா தெரியும். அற்புதம். நீங்க தான் அந்த திரை. உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், கோபம், தாபம் எல்லாமே அந்த திரையில ஓடுற சினிமா காட்சிகள் மாதிரி. படம் சோகமா இருந்தா நீங்க அழுவீங்க. காமெடியா இருந்தா சிரிப்பீங்க. ஆனா ஆழத்துல நீங்க அந்த படத்தோட ஒட்டாத ஒரு திரை. நீங்க வெறுமனே அதை கவனிக்கிற சாட்சி, விட்னஸ் மட்டும்தான். ஆனா நிஜ வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது, நான் அந்த படத்துக்குள்ளேயே போய் மாட்டிக்கிற மாரி உணர்றேனே! குறிப்பா எதிர்காலத்த பத்தின பயம் வரும்போது, நாளைக்கு என்ன நடக்கும்? வேல போயிடுமோ? உடல்நிலை என்ன ஆகுமோ? இந்த பயம் அந்த திரைய கிழிச்சிட்டு வர்ற மாரி இருக்கு. எதிர்காலம் அது ஒரு சுவாரஸ்யமான பொய். ஏன் அப்படி சொல்றேன்னா, எதிர்காலம்ங்கிறது உங்க கற்பனை. கடந்த காலம்ங்கிறது உங்க நினைவு. நிஜத்துல உங்க கையில இருக்கிறது இந்த ஒரு நொடி மட்டும்தான். இப்போ நவ் மட்டும்தான் உண்மை. நீங்க ஆத்துல ஒரு படகுல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆத்து தண்ணியோட வேகத்தை எதிர்த்து துடுப்பு போட்டா என்ன ஆகும்? கை வலிக்கும். படகு கவிழ்ந்திடவும் வாய்ப்பிருக்கு. அதேதான். வாழ்க்கைங்கிறது அந்த நதி மாதிரி. அதுக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு. நீங்க எதிர்த்து சண்டை போடாம அந்த ஓட்டத்தோட இசைஞ்சு துடுப்பு போட்டா பயணம் அழகா இருக்கும். எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது நதிக்கு எதிர் திசையில நீந்த முயற்சி பண்ற மாதிரி. தேவையற்ற சோர்வு. அப்ப திட்டமிடவே கூடாதா? பிளான் பண்ணாம எப்படி வாழ்றது? திட்டமிடுங்க. ஆனா அந்த திட்டத்தோட முடிவை நினைச்சு பயப்படாதீங்க. ஒரு விவசாயி நிலத்தை உழுறார், விதைக்கிறார், தண்ணி பாய்ச்சுறார். இது அவர் கடமை. ஆனா நாளைக்கே மழை பெய்யுமா? பயிர் வளருமா?ன்னு ராத்திரி பூரா தூங்காம கவலைப்பட்டா பயிர் சீக்கிரம் வளருமா? வளராது. அவரோட உடல்நிலை தான் கெடும். அதான் விஷயம். செயல் நம்ம கையில, பலன் அந்த இயற்கையின் கையில. இத புரிஞ்சுக்கிட்டா மனசுல இருக்கிற பெரிய பாரம் இறங்கிடும். நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன். இங்குகிற அந்த அகந்தை தான் நம்மளோட மிகப்பெரிய சுமை. அந்த சுமையை இறக்கி வச்சிட்டு வாழ்க்கையை ஒரு விளையாட்டா பார்த்தா ஒவ்வொரு நொடியும் ஆனந்தம்தான். இவ்வளவு நேரம் பேசுனதுல ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருக்கு. மனசுங்கிறது அடக்க வேண்டிய மிருகம் இல்ல. புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருவி. மிகச்சரி. மனசோடு சண்டை போடுறதை நிறுத்தினாலே பாதி யுத்தம் முடிஞ்ச மாதிரி. உள்ளே அமைதி, வெளிய செயல். இந்த மந்திரத்தை நான் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். கடைசியா நம்ம நேயர்களுக்கு இந்த வாரத்தை அமைதியா கடக்க ஒரு சின்ன சிந்தனை சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அடுத்த முறை உங்களுக்கு கோபமோ, கவலையோ, பயமோ வரும்போது அத தடுக்காதீங்க. அது கூட சண்டை போடாதீங்க. சும்மா ஒரு ஓரமா நின்னு, "ஓ, என் மனசுக்குள்ள இப்ப கோவம் ஓடிட்டு இருக்கா? சுவாரஸ்யமா இருக்கே!" அப்படின்னு ஒரு வேடிக்கை பார்ப்பவரா மாறிடுங்க. அந்த விசிறி சுத்துறத ரசிங்க. ஆனா கை வைக்காதீங்க. அது தானா நிக்கும். அப்போ கிடைக்கிற அமைதி நிரந்தரமானது. ரொம்ப நன்றி. நம்ம மனசுங்கிற மின்விசிறியை சாட்சிங்கிற பார்வையால எப்படி கையாளணும்னு அழகா சொன்னீங்க. நேயர்களே, நீங்களும் இந்த வாரம் முழுக்க உங்க மனத்திரையில ஓடுற படங்களை
வெறும் பார்வையாளரா இருந்து ரசிச்சு பாருங்க. வாழ்க்கை எவ்வளவு லேசா மாறுதுன்னு உணர்வீங்க. நன்றி. அமைதி உங்களோடு இருக்கட்டும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி. நன்றி.